நண்பர்கள் அனைவருக்கும் நல் வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கூட்டான 6 பல் 2ஆம் ஈத்து மயிலை மாடு மற்றும் அதனுடைய மயிலை காளை கன்றுடனுங்க. மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தம்ங்க. அதாவது நம்ம மாடு தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 விஷயங்களை மெயினாக பார்க்கணுங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேரடி பார்வைக்கு தெரிவது மாட்டினுடைய அழகுங்க. நீங்கள் இந்த மாட்டை பார்த்து தேர்ந்தெடுக்கலாம். அதாவது நல்ல விளாரி கொம்பு அமைப்பில், நல்ல இரட்டை நாடி உடல் கட்டமைப்பில், நல்ல இரட்டை திமிழ் அமைப்பில், நல்ல நிலம் கூட்டுறளவுக்கு வாளுங்க, நல்ல லக்ஷ்மி கடாட்சமான முகத்துலைங்க, நல்ல அருந்தாடையாக தொப்புள் இறக்கம் இல்லாமல் நல்ல தெளிவான மடிகால் சுத்தத்தில் என அனைத்து பிறப்புகளும் தெளிவாக இருக்கிறதுங்க. இரண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, மாட்டினுடைய குணம்ங்க. பெரியவர்கள், பெண்கள், குழந்தைகள் என யார் வேண்டுமானாலும் பால் கறக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மத்தியானம் தான் மாடு வந்ததுங்க. சாயந்தரம் நம்ம பால் கறக்கிறோம். ஒரு புது கட்டுத்தறிக்கு எந்த விதமான அச்சமோ பயமோ இல்லை மிரளையோ எதுவுமே கிடையாதுங்க. நல்ல சாதுவாக இருக்கக்கூடிய ஒரு மாடு. சென்ற ஈத்து அவங்க கறவைக்கு கால் அனைத்து பழகிட்டாங்க. ஸோ நாமும் அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கிறோங்க. மூன்றாவது பார்த்திங்கன்னா, இதனுடைய கறவை திறன். கன்றுக்கு போக நேரம் 2 லிட்டர், ஒரு நாளைக்கு 4 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாமுங்க. மற்றொரு குறிப்புங்க, நீங்கள் இந்த மாட்டினுடைய கன்றை பார்த்தாலே தெரியும், இப்படி ஒரு திமிழேற்றமான காளை கன்றை என்று பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய காளை கன்றுங்க. ஸோ நம்ம மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே கொம்புகளுக்கு வர்ணம் பூசி குளிப்பாட்டி நம்ம வீடியோ பதிவு செய்கிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு மாடுகளுக்கான இயற்கையான அழகு நேச்சுரலாக தெரியுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாடு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம்.